இந்த நாளிலும் கால வேளையிலே கூடி வந்திருக்கலாம். இந்த மாதம் முழுவதிலும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து இந்த 7 மாதங்களும் அவருடைய தயவு, காருண்யம், இரக்கத்தினால நம்மை நடத்தி வந்த அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு வந்திருக்க நாம் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுத்தவர்களாக ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் எங்களுக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த நல்ல எபினேசராய், ஆபத்து காலங்களில் எங்கள் அரணாய் கோட்டையாய் இருந்து எங்களை தப்புவித்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற உம்முடைய மகா பரிசுத்த அன்புக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மனதுருக்கத்தில் ஆண்டவரே அப்பா வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் தகப்பனே, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிற இந்த வேளையில் தகப்பனே, எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் தடையாயிராதபடிக்கு ஆண்டவரே ஒரு விசை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய வார்த்தையினால எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய உபவாசமானது ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கும்படியாய் ஆண்டவரே மனிதர் காண முடியாதபடிக்கு நீர் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், எங்கள் இருதயத்தில் நீர் விரும்புகிற பரிசுத்தமும் ஆண்டவரே நீர் விரும்புகிற நீதியும் விளங்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் தகப்பனே அப்பா, நாங்கள் கூடி இந்த இடத்துல ஆண்டவரே உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்கள் செபங்கள் உம்முடைய சமூகத்தில் தூபமாக வரும்படியாய் நீர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு என்னது தேவை என்றதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்த தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழுவதையும் என் தேவன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே, உம்மால் மாத்திரம்தான் தகப்பனே இந்த ஆராதனையில் நீங்கள் மகிமைப்படும்படியாய் உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கும்படியாக முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை ஆராதிக்கும்படியான அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படியாய் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களையும் இந்த இடத்தை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆராதனையில் ஆண்டவரே எந்த ஒரு இடையூறுகளும் வந்துவிடாதபடிக்கு கர்த்தர் தாமே அக்கினி மதிலாக இருந்து தகப்பனே நீரே எங்களையும் இந்த இடத்தையும் சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை, நீர் விரும்புகிற ஆராதனை, உமக்கு மகிழ்ச்சியான ஆராதனையை செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் நீரப்பா அழைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து சேரும்படியாய் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு மனத்தின் ஆவியை நீங்கள் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துங்க. விசேஷமாய் ஆண்டவரே ஆராதனை வேளைகளில், செய்தி வேளைகளில் ஆண்டவரே, ஜெப வேளைகளில் ஆண்டவரே நிர்விசாரமாய் ஜனங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய சமூகத்தில் இருந்து கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே அப்பா செவ்வாய்ப்படுத்தும்படியாய் செம்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் எங்களை வழிநடத்தும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதாம்? புதியனவைகளாக இருக்கிறது. ஆமேன். காலை தோறும் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்காது. ஆமேன். இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அவருடைய கிருபைகள் புதியனவைகளாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்குறோமே. அது காலை தோறும் அவரை தேடுகிற போது, அவரை ஆராதிக்கிற போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது அந்த கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆமேன். நாம் முதலாவது பாடலாக கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபைகள் பொழிந்திடுதே. ஆமேன். துதி செலுத்துவோம் இயேசுவுக்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு துதியை செலுத்தும்படியாய் ஒரு ஜெபத்தோடு கூட இன்றைய நாள் உபவாசத்தோடு வந்திருக்க நாம் நம்முடைய ஆவி ஆத்துமா சிதறி போகாதபடிக்கு, நம்முடைய சிந்தனைகள் சிதறி போகாதபடிக்கு, எண்ணங்கள் சிதறி போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை போற்றி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் வாழுகிற இந்த தேசத்தில் அவர்கள் உண்மையான தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும், சரியான சத்தியத்தை அறியாதவர்களாக இருந்தாலும், அதிகாலையில் 3 மணி 4 மணி அந்த பாங்கு சொல்லுகிற நேரத்தில் எழுந்து தேவனை தேடுகிறார்கள். ஆமேன். நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சொல்லி உறங்குறவர்களாக காணப்படுகிறோமா? அதற்காகத்தான் தேவன் நம்ம இந்த தேசத்தில் நமக்கு இந்த உணர்வு உண்டாகும்படியாய் வைத்திருக்கிறாரோ என்ற ஒரு கேள்வி கூட நமக்குள்ள உண்டாகும். ஆமேன். அவங்க என்னதான் அவங்களுடைய மார்க்கங்கள் எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவனுக்கென்று ஒரு கொடுக்குற டைமுக்காக அவங்க அதிகாலமே எழுந்து போகிறதை நாம் பார்க்குறோமே. நாம் அவ்வளவு எப்படி இருக்கிறோம் என்றதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தவர்களாக, தேவனிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, யோவான் 15:4-5 ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம்,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவன் இல்லாமல், தேவனுடைய அபிஷேகம், அவருடைய பரிசுத்தாவியின் ஆளுகை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். இன்றைக்கி நாம் எவ்வளவு சொல்லலாம், நான் அப்படி செய்கிறேன் பிரதர், நான் இப்படி செய்கிறேன் பிரதர், நான் அப்படி ஊழியம் செய்கிறேன் பிரதர், நான் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன். எவ்வளவு பெருமை பாராட்டியும் ஒன்றுமே நடக்காது, தேவன் நம்மோடு கூட இராவிட்டால். ஆமேன். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 15 பேரோடு ஆரம்பித்தோம். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவது போல் 2வது வாரம் அதில் 60 பேர் வரவே இல்லை. ஆமே. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இவ்வளவு ஜனங்களை கூட்டி சேர்க்க அவர் கிருபை பாராட்டினார். ஆமேன். அவருக்குத்தான் துதி, கனம், மகிமை, சோத்திரம் எல்லாமே அவர் ஒருவருக்கு. ஆமேன். நாங்கள் வறுமையான பாத்திரம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். அந்த உணர்வோடு கூட ஒப்பு கொடுத்தவர்களாக இதில் ஒரு ஒப்பு கொடுத்தல் தேவை. ஆமேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கேன் தகப்பனே, உம்மை பரிசுத்தமாய் நீர் விரும்புகிறபடி ஆராதிக்க என்னால் முடியாது. ஆனால் உங்களால் எல்லாம் கூடும். அந்த வேண்டிய பரிசுத்தத்தை எனக்கு தந்து உம்முடைய வசனத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி நான் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற ஒரு விசுவாசத்தோடு, உறுதியோடு கூட, ஜெபத்தோடு கூட, ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை நான் தந்து
ஒன்றும் கூடாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய தயவு இல்லாமல், உம்முடைய ஆளுகை இல்லாமல், உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரம். ஆனால் நீர் தான் உம்முடைய கிருபையினால் எங்களை இதுவரைக்கும் நடத்தினீராமேன். எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே உங்கள் கிருபை என்னை காத்தபடியால், என் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் அந்த கால வேளையில் கண் விழிக்க உதவி செய்தீங்கப்பா. அந்த உணர்வோடு கூட உபவாசத்துக்கு வந்திருக்கிற நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நாம் ஜெபிக்கிறதற்கு நேரங்கள் அதிகமாக தேவையாக இருக்கிறபடியால், ஜோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆதலால் நீங்கள் இப்பொழுதே 1 உபவாசத்தோடும் 2 அழுகையோடும் 3 புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய உபவாசமானது மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் இராதபடிக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் பரிசுத்தத்தை தேவன் பார்க்கிறார். ஆமேன். அதனால தான் அங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், உபவாசத்தோடு கூட அழுகை, எங்களுடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் ஒரு அழுகையோடு கூட, அடுத்தது ஒரு புலம்பல், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய், உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் நான் ஏதாவது செய்திருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. நம்முடைய முழு இருதயத்தோடும் கூட, பரிசுத்த இருதயத்தோடு கூட, சுத்த இருதயத்தோடு கூட தேவனிடத்தில் திரும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கி என்ன விதமான உபவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறது? இன்றைக்கி நாங்கள் உபவாசம் என்று சொல்லிட்டு 4 பேருக்கு முன்பாக போயிட்டு என்ன செய்கிறோம்? நான் இன்றைக்கு உபவாசம் பிரதர், நான் அதனால் இன்றைக்கி தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறோமா? அல்லது உபவாசத்தோடு கூட தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு இருந்து அவரை நோக்கி பார்க்குறோமா? இன்றைக்கி இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற இந்த பிரதேசத்தில் 1 மாதம் உபவாசம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் எல்லாம் வேறு விதமானதாக காணப்படும். ஆனால் அதையே அவங்களை அந்த 1 மாதமும் கருத்தாய் கடைப்பிடிக்கிறவர்களாக, மனுஷருக்கு பயந்து செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் நாமோ பரிசுத்த தேவன், நம் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக உபவாசத்தோடு வந்திருக்கிற நாம் எப்படி வந்திருக்கிறோம்? அடுத்த 2ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது: நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கும் மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமேன். அப்போ பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படின்னு சொன்னால், தேவனுக்கு முன்பாக தங்களுடைய ஆடைகளை கிழித்தவர்களாக, சாம்பலில் புரண்டவர்களாக உபவாசம் இருந்தார்கள் என்று நாங்கள் பழைய ஏற்பாடுகளில் பார்க்கிறோம். ஆனால் தேவன் இங்கே நமக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்கள் இருதயங்கள் கிழிக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய இருதயம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளான மனுஷன் ஆகிய நம்முடைய கிரிகைகள் கிழிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். அது மறுபடியும் அந்த செயல்களில் வராதபடிக்கு தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்றே தேவன் சொல்லுகிறார். ஆமென்.
அப்படியானால் தான் அவர் என்ன செய்கிறாராம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருந்து தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நினிவே பட்டணத்தார் அங்கே ஆடு மாடு முதலாய் தண்ணீர் குடியாமல் என்ன செய்தார்களா, உபவாசித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தீங்கு உண்டாக்காதபடிக்கு தேவன் அது தீங்கை மாற்றி போட்டார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்துகிற நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்படியான ஒரு உபவாசத்தோடு வந்திருக்கின்றோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் உபவாசத்தோடு வருகிறது நல்லது. ஆனால் அதுக்கு தகுதி நம்மிடத்தில் எப்படியாய் காணப்படுகிறது? அந்த பரிசுத்த தகுதி, அந்த பரிசுத்தமானது நம்மிடத்தில் காணப்படுகிறதா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்தில் நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆமேன். காலத்தை தாழ்த்தாதபடிக்கு நாளைக்கு இருப்போம், இல்லை அடுத்த மாதத்தில் இருந்து இருப்போம். நாங்கள் ஒவ்வொரு சாட்டுகளை சொல்லுகிறோம், எங்களுக்கு வேலை பிஸி, அது பிஸி, இது பிஸி, சகல காரியங்களையும் சொல்லி நாமளே நமக்கு என்ன செய்கிறோம், பலவிதமான தடைகளை போடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே தேவனிடத்தில் நான் பரிசுத்த உபவாசத்தோடு கூட இருதயத்தில் குத்துண்டவனாய் தேவ சமூகத்தில் வந்து காணப்படுகிறோமா? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இப்போ தான் வாலிப வயது பிரதர், கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் இருந்துட்டு ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு தேவனிடத்தில் சேரலாம், தேவனிடத்தில் உபவாசிக்கலாம். இப்படி அநேக காரியங்களை சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்குத்தான் இந்த இரட்சணிய நாள், இந்த நாளை விட்டு விடாதே. நாளைக்கு இந்த நாள் இருக்குமோ உனக்கு தெரியாது. ஆமேன். காலையில் நியூஸில் கேட்டேன், 25 வயது 2 பையங்க மோட்டர் பைக்கில் ஓவர் ஸ்பீடில் வந்து அந்த பெரிய லோவர் ரேம்ப் ட்ரக் இருக்குது, 40 ஃபீட் ட்ரக் இருக்குது, ட்ரொலி இருக்குல்ல, பெரிய லோரி, அதோடு மோதுண்டு 2 துண்டுகளாய் போய்விட்டார்கள். ஆமேன். வாலிப பையங்கள், வாலிப பையங்கள். இன்றைக்கே இரட்சணிய நாள். ஆமேன். ஏன்னா நாமும் இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். இனியும் காலம் தாழ்த்தாதபடிக்கு இந்த இரட்சணிய நாளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக தேவனிடத்தில் எந்த வயதில் இருந்தால், ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே உமக்காய் வாழ எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நாம் உபவாசத்தோடு வந்திருக்கிறோமா? 3வது காரியம், 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆனார்கள் என்று சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்போ தேவ சமூகத்தில் பரிசுத்த உபவாசத்தோடு வந்திருக்கிற நாம் தேவனிடத்தில் அவர் பார்க்கிற விதமாய் நம்முடைய இருதயம், கல்லான இருதயம், நம்முடைய வைராக்கியங்கள், நம்முடைய என்னன்னு சொல்வது, பலம், எல்லாவற்றையும் விட்டு தேவனே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று நம் இருதயத்தில் குத்துண்டவர்களாக, நம்முடைய இருதயத்தில் ஒரு இலக்கம், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மை விட எனக்கு
யாருமே இல்லை, நீங்கள் தான் எல்லாமே என்று சொல்லி அழுது அவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துகிற போது, நம்முடைய வஸ்திரங்களை, நம்முடைய கிரியைகளை நாங்கள் அழிக்கிற போது, அதற்கு தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? தேவனுடைய பார்வையில் அவருக்கு முன்பாக இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வோடு கூட, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம், மீறுதல், பாவங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய பொல்லாத கிரியைகள், தீங்கான காரியங்கள், வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு விலக்கி போடுங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி முழந்தால் படியிடுகிறவர்கள் முழந்தால் படியிட்டவர்களாக என்றா தேவன் நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய இருதயங்களை அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆமென். அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம்மிடத்தில், என் மகள், என் மகள் என்னிடத்தில் திரும்ப மாட்டார்களா, என்னிடத்தில் வரமாட்டார்களா என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிற தேவன் அவருக்கு முன்பாக, அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் உமக்கு பிரியமானதை செய்யாதபடிக்கு, நீர் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு எங்கள் சுயத்தில், எங்கள் மாம்சத்தில், எங்கள் வீணான கிரியைகளினால் உமக்கு வேதனை உண்டாக்கி இருந்தால் இயேசுப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் சபையாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா, எங்கள் செபங்கள் கேட்க முடியாதபடிக்கு, எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் தூபமாய் வர முடியாதபடிக்கு, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாக போகவில்லை. நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் அவரை நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய பாவங்கள் நம்மை பிரிக்காதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை வெளிப்படும்படியாய், உம்முடைய வழி நடத்தலங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்படும்படியாய் இந்த வேளையில் யாரெல்லாம் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் தங்கள் இருதயங்களில் குத்துண்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இயேசப்பா, கிருபையாக இறங்குங்க. பிள்ளையுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய சத்தங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, எந்த தீங்கும் உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி கதறுகிற, உம்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை இப்பொழுதே பிள்ளைகளை ஆண்டு கொள்ளும்படியாய், வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. நன்றி ஏசப்பா, நீர் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. பரிசுத்த உபவாசமாய் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. இந்த நாளும் கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய கிருபை, தொடர்ந்து உம்முடைய இரக்கம், தொடர்ந்து உம்முடைய தயவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக இருக்கும்படியாய், உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் மனமுருக்கம் உள்ள தேவன். ஆமென். ஜெபிச்சிட்டோம், ஆனால் ஜெபிச்சா ஒரு சந்தோஷம் வரணுமே உள்ளத்தில். எங்கே அதை காணவே இல்லையே. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் என் ஜெபத்தை கேட்டார். ஆமென். எங்களை மன்னித்து அவர் தம்முடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி விட்டார். ஆமென். அந்த சந்தோஷத்தோடு கூட எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். ஆமென்.
என்று அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லையா? வேலை நிமித்தம் பெற முடியாது இருக்கலாம், ஒருவேளை ஒரு பலவீனத்தின் நிமித்தம் பெற முடியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு குடும்ப சூழ்நிலையின் நிமித்தம் பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மையோ இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கார். ஆமேன். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய கிருபை பெரியது. ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக அவரை போற்றி துதிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான காரியம். அதான் சங்கீதக்காரர் சொல்லுவார், நான் வெளியில் இருக்கிற 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற இந்த ஒரு நாள் பெரியது. ஒருவேளை நாங்கள் 100 வருடம் வாழலாம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கடந்த மாதத்தில் 114 வருஷமா 124 வயதில் ஒரு பாட்டி இறந்து போனாங்க. அவங்க தான் கூடின வயதுடையவர் என்று சொன்னார்கள். ஆமேன். எங்கள் தேவன் நீடிய ஆயுசு உள்ளவர். ஆமேன். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் அவரை பாடி துதித்து ஆராதிக்கும்படியாய் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுகிற பரிசுத்தர் 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 என்று துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணும்படியாய் இந்த சிறிய நாம் ஆராதிக்கிற இந்த இடத்துல அவருடைய ஆளுகை காணப்படும்படியாய் அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக அவரை போற்றி பாடி அவரை உயர்த்தும்படியாய், பாட தெரிந்தவங்க பாடுகிறாங்க என்று சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, உம்மை தவிர வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை ஆண்டவரே. நீர்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன். ஆமேன். சிந்தித்து பாருங்களேன், அவருடைய பண்டக சாலையிலிருந்து காற்று புறப்பட்டு வருகிறது. ஆமென். அப்போ அந்த காற்றை நான் சுவாசிக்கிறோம், அதனால நான் வாழுகிறோம். ஆனால் அந்த காற்று இல்லாமல் மற்ற எல்லா வசதியும் இருந்தால் நம்மால் ஜீவிக்க முடியுமா? என்ன எல்லாரும் மௌனமாக இருக்கிறீங்க? பணத்தினால ஜீவிக்க முடியுமா? நல்ல வீடு நிறைய நல்ல ஆகாரம் இருக்கு, தேவையெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஜீவிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆமேன். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் அந்த பண்டக சாலையினுடைய கதவை இப்படி அடைச்சாருண்டா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். அதுக்கு பிறகு நாம என்ன ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளவு பெருமை பாராட்டலாம், எவ்வளவு தேசத்தை பயன்படுத்தலாம், எவ்வளவு தேசத்துக்கு கலக்கத்தை உண்டு பண்ணலாம், தேவனுடைய அந்த காற்று இல்லாமல் போனால் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன். அந்த இருதயத்தின் உணர்வு நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். அப்படியானால் தேவனை பாடி ஆராதிக்க நம்முடைய உதடுகள் ஆயத்தமாக இருக்கும். ஆமேன். நான் முந்தின நாள் வேலைக்கு போய்கொண்டு இருக்கும்போது 20 நிமிடமாக இந்த காற்றை குறித்தே ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். ஆமேன். வீட்டில் இருந்து தொடங்கினா ஆஃபீஸ் போய் சேர் மட்டும் இந்த காற்றை குறித்தே ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். அந்த 20 நிமிடமும் தேவனே என்னோடு பேசி கொண்டு வந்தார். ஆமேன். சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். தேவன் நம்மை நடத்துகிறாரா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக, துதி செலுத்துவர்களாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாய், போற்றுதலுக்கு துதியை, சோத்திரத்தை சொல்லும்படியாய் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? வாய்களை திறந்து கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை போற்றுகிறோம். கேருபீன் சேராபீன்கள் போற்றுவே, சபையெல்லாம்
போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் காணக்கூடாதவரே, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரே, பரிசுத்தர் 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 என இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த கால வேளையிலும் எங்கள் மத்தியில நீர் உலாவி எங்கள் தேவனாய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற வானம் பூமி சமுத்திரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நீரே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்கள் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி அப்பா உம்முடைய ஜனங்களை நீர் அபிஷேகிக்கிற தேவன். உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தை போற்றி துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்து அழைத்திருக்கிறபடியால் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரை மாற்றி ஆனந்த களிப்பாய் மாற்றினவர், எங்கள் வேதனைகளை துக்கங்களை மாற்றுகிறவர், எங்கள் மேல் இரக்கமாய் இருந்து தகப்பனே எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவரே, எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா மரித்து போய் இருக்கலாம் தகப்பனே, ஆனால் நீரோ எங்களுக்காக கிருபை பாராட்டி எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிற தேவன். உம்முடைய பெயரை சொல்லி உம்மை துதித்து போற்றி ஆராதிக்கும்படியாய் நல்ல நாவுகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா, ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேறொரு அடைக்கலம் இல்லை தகப்பனே. உம்மை தவிர எங்களிடத்துல ஒரு பலனும் ஒன்றும் இல்லை தகப்பனே. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்கள் பலனாய் இருக்கும்படியாய் நாம் உம்மை நிலைத்திருக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் நாம் நிலைத்திருக்கிற போது நாம் கொடுக்கிற கனிகள் உமக்கு பிரியமானதாய் அது காணப்பட நட்சி பொருந்தினவர்களாய் எங்களை மாற்றுகிறவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்கப்பா. இந்த நாட்களில் நாங்கள் வாழுகிற இந்த தேசங்கள்ல கர்த்தாவே எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ யுத்தங்கள், எவ்வளவோ பாடுகள் இருந்தாலும் எங்கள் தேவன் ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிற தேவன். எங்கள் மேல் ஆதரவாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எங்களை ஆண்டவரே பரிதவிக்க விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு அருளி ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே எங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன். எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கண்ணீரோடு சொல்லுவோம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் நெருக்கமாயிருந்தாலும், வேலைகள் இல்லாமல் இருந்தாலும், வருமானம் இல்லாமல் இருந்தாலும், வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களுக்கு உதவி வேணும் ஆண்டவரே. அந்த உதவியினால நாம் ஜீவிக்க முடியும் தகப்பனே. எங்கள் பலத்தினால அல்ல ஆண்டவரே,
உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீங்கள் எங்கள் அழுகுறலுக்கு நீங்கள் செவி கொடுக்கிற தேவன் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. கண்ணீரை மாற்றுகிறவர் ஆண்டவரே. எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துரித்தி அப்பா நீங்கள் துடைக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை எல்லாம் நீர் அளந்து வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். துயரத்தில் கூப்பிடுவோம். தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், இந்த நெருக்கடியில் என்னால் வாழ முடியாத தகப்பனே, என்னால் ஜீவிக்க முடியாத ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு பலன் தரணும் ஆண்டவர். உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்கப்பா என்று சொல்லி துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்கு ஆறுதலாய், எங்களை தேற்றுகிறவராய், எங்களை அடைக்கலமாய், எங்களை வழி நடத்துகிறவரே. நாங்கள் நெருக்கப்படுகிற நேரமெல்லாம், நாங்கள் ஒடுக்கப்படுகிற நேரமெல்லாம், நாங்கள் நிந்திக்கப்படுகிற நேரமெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரை துடைத்து, எங்களுக்கு ஆறுதல் படுத்தி, எங்களுக்கு விடுதலை கொடுத்து, இந்நாள் வரைக்கும் நிறுத்தி இருக்கிற உங்கள் அன்புக்காய் உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் நீ நிறுத்த போறதுக்காய், நடத்த போறதுக்காய், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றவர் இனிமேலும் அப்படியே செய்து எங்களை வழி நடத்த போறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே.
எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்களை உணர்வுள்ளவனாக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கும்படியாய் நோக்கி கெஞ்சுகிறோம். அப்படியே செய்து நீர் மகிமைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். நாளும் உபவாச நாளாக இருக்கிறபடியால் அறிவிப்புகள் இன்றைய நாளிலும் நம்முடைய ஆராதனை தொடர்ந்து காலை மாலை வேளைகளில் காலை 9:30 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து வேதாகம கல்லூரி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதோடு கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேத ஆராய்ச்சி பாடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெபம் தொடர்ந்து நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் அநேகம் பேர் கூடி வந்தார்கள். ஆமென். அதை கண்டபோது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆமென். கொஞ்சமாவது ஜனங்கள் உணர்வடைந்திருக்கிறார்களே. அது மாத்திரமல்ல, ஆன்லைன் ப்ரேயர்லும் கூட நான் இந்த வாரம் நோட் பண்ண 20க்கும் கூடின ஆட்கள் வந்திருந்து ஜெபிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென். அப்போ உணர்ந்து நாம் வருகிற போது தேவன் அதில் மகிமைப்படுகிறார். ஆமென். அது தொடர்ந்து நம்முடைய ப்ரேயர்ஸ் ஞாயிறு திங்கள் வியாழன் மாலை 6 to 7க்கும் செவ்வாய்க்கிழமை காலை 10 to 11 வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. தேவன் அதற்கு கிருபை பாராட்டுறாம். நான் சில வேளையில் யோசிப்பேன், சில வேலை பிஸியில் மறந்துடுவேனே, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு எங்கே அந்த டைம் பெருமெண்ட்டு காத்துட்டு இருக்கேன். ஆமென். ஆனால் கிருபையாய் தேவன் உதவி செய்கிறார். ஆமென். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். விசேஷமாக இன்றைய நாள் செயின்ட் ப்ரேயர் இருக்கிறது. இரவு 10 மணி முதல் நாளை 10 மணி மட்டும் அநேகம் பேர் எழுதி ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 மாதத்திலும் இந்த கடைசி நாள் இந்த ஜெபம் இருக்கும். ஆகவே பேர்களை எழுதுங்க, தொடர்ந்து ஜெபியுங்க. சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத இடங்கள் ஃப்ரீயாக இருக்கும். அதை யாராவது கவர் பண்ணணும் என்று சொன்னால் அதை நீங்கள் கவர் பண்ணி ஜெபிக்கிறது நன்றாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினம் மாதாந்திர ஊழியம் செல்லும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு செல்லுகிற சகோதரர்கள் தொடர்பு கொள்ளுங்க. நேரத்துக்கு போகிற விரும்புகிறவர்கள் சௌரன் டேனியல், சௌரன் மார்ஷல் அவர்களோடு தொடர்பு கொண்டு எங்கே போகிறது என்ன மாதிரி என்றதை போங்க. நான் எல்லாம் பெறுகிறதுக்கு டைம் ஆகும். ஆகவே நீங்கள் அதுக்கு போகிற சகோதரர்கள் அவரோட கால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கால் பண்ணால் நான் உங்களை கனெக்ட் பண்ணிவிட ஏதுவாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் 3ஆம் தேதி மாதாந்திர மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஜெபம் நடைபெறுகிறது. ஐடிசிசி தமிழ் ஹாலில் பில்டிங் நம்பர் 2 ஹால் நம்பர் 1 நடைபெறுகிறது. அதுக்கும் பங்கு பெறுகிறவர்கள் வந்து பங்கு பெறும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம், பெரிய போர் தொடங்கிவிட்டதாமே. இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகளில் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாத சவுதி தொடங்கிவிட்டார்கள். அப்படியே யுத்தம் நீங்கள் எல்லாருமே செய்தியை கேட்டிருப்பீங்க. ஆக இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். விசேஷமான அறிவிப்பு, நம்முடைய ஆலயத்தினுடைய தேவைகள், அதாவது ஆலய கட்டுமானத்துக்கு இதுவரைக்கும் தேவன் தயவு பாராட்டி தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். சிலர் வந்து அந்த டைமுக்கு வீடு தேடி வந்து கொடுக்குறதையும் கூட நான் கவனிச்சிருக்கேன். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சபை தொடங்கும் போது பாஸ்டர் வீட்டில் தொடங்கினபடியாக நமக்கு அதிகம் தேவைகள் சிலவுகள் இல்லாமல் இருந்தபடியால் அதை குறித்து நாம் அதிகமாக ஒரி பண்ணவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. அப்போ இருந்து நாம் சேர்த்து வைத்ததுகள் எல்லாம் சேர்த்து இதுவரைக்கும் நடத்தியிருக்கிற தேவன். ஆமென். சபை தொடங்கி 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு பிறகு நமக்கு ஆங்கிலிக்கனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் போல் அதையும் தேவன் கிருபை பாராட்டினார். எல்லா இடத்துலையும் நெருக்கப்பட்டோம். எங்களுக்கு இடம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இடம் கொடுப்பேன் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் செய்த பின்பும்
இடம் கிடைக்காமல் போனது. ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம சபை மேலே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமேன். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நாங்கள் 2007-8 என்ன நினைக்கிறேன், ஆலயம் நடத்த முடியாது வீடுகளில், ப்ரைவேட் ஹால்ஸில் என்று சொல்லி வந்த சட்டம் வந்தபோது என்ன செய்வதென்று தெரியவில்லை. வியாழக்கிழமை 12 மணி மட்டும் எந்த முடிவும் இல்லை. சபை என்ன செய்வதென்று தெரியவில்லை. கிருபையாய் புது ஹாலை திறந்து கொடுத்து தேவன் ஆராதிக்க கிருபை. ஆராதனை தடைபடாதபடிக்கு செய்தவர். ஆமேன். இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். கடந்த காலங்களில் அநேக கொடுத்து விட்டேன். நாம் கடந்த மாதம் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 7 மில்லியனுக்கு மேலே 2 மட்டும் ஆங்கிலிக்கனுக்கு நாம் கொடுத்துருக்கிறோம். ஆமேன். தேவன் கிருபை பாராட்டினார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் எல்லாம் காணிக்கை தசமபாகம் கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். அதே போல் இப்பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு இடத்தை தேவன் கொடுக்க அவர் ஆயத்தமாகிவிட்டார். ஆமேன். கட்டுப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அதையும் இதுவரைக்கும் சந்தித்து விட்டார். ஆமேன். அநேக சேர்ச்சிகள் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் என்று கேள்விப்படுகிறோம். நம்முடைய சபைக்கு தேவன் கிருபையாய் உங்கள் மூலம் தேவன் உங்களை ஏவுகிறபடியால், உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறபடியால், நீங்கள் அர்ப்பணிப்போடு ஆர்வத்தோடு தேவனுக்கென்று கொடுக்கிற தசமபாகம் காணிக்கைகளின் நிமித்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். இனிமேலும் இந்த தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாய் நீங்கள் தொடர்ந்து செவியுங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். சில இடங்களில் தசமபாகம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது. அப்படி என்று நிறைய கருத்து வேறுபாடுகள், எதிர்மறையான கருத்துகள் எல்லாமே இருக்கும். நாங்கள் இதுவரைக்கும் காணிக்கையை பற்றியோ தசமபாகத்தை பற்றியோ எங்களோட சபையில் பேசினது இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆமேன். மல்கியா 3:8-10 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய தேவைக்காக அவருடைய பண்டக சாலையில் தசமபாகங்களை கொண்டு வரும்படிக்கு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு தேவை என்ன இருக்கிறது? இந்த நம்முடைய ஆலயத்தின் கட்டுமானம் கட்டி முடிக்க நாம் எல்லாருமே பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை நாம் இந்த தேசத்தை விட்டு போனாலும் நமக்கு பின்வருகிற சந்ததி, நம்மளுக்கு பின்வரும் சந்ததி தைரியமாக மகிழ்ச்சியாக ஆராதிக்க நம்மை தேவன் பயன்படுத்துகிறார். ஆமேன். அதனால தானுங்க தேவன் நம்ம இந்த தேசத்தை, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், அவர் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா கொண்டு வந்து நீங்கள் உழைச்சிட்டு சம்பாதிச்சுட்டு போங்க என்று தேவன் நம்மை கொண்டு வரவில்லை. எனக்கு நான் இன்றைக்கு 27வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்துட்டேன். ஆமேன். கர்த்தருடைய கிருபை. ஆமேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் தேவன் நம்மையில் ஏதோ சித்தம் வைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன், அநேகந்தரம் நான் போகணுமென்று சொல்லி நான் முயற்சிக்கிற போதெல்லாம் தேவன் முதல் கொண்டு வருகிறதே சபையை குறித்து தான் கொண்டு வருவார். ஆமென். ஆனால் இதுவரைக்கும் தேவன் கிருபையாய் நடத்தினார். இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவருடைய கிருபையும் தயவும் இருக்குமோ இங்கே வச்சிருக்க அவர் பிரியப்படுறாரோ எனக்கு தெரியாது. ஆமேன். ஆனால் அவர் ஏற்ற வேளையில் சகலதையும் செய்து முடிப்பார். ஆமேன். அதற்காக நீங்கள் உற்சாகமாக கொடுக்குற உங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சிலர் சரியான கஷ்டத்திலும் அர்ப்பணிப்போடு கொடுக்குறதை நான் கவனித்திருக்கேன். ஆமேன். அவை கொடுக்குற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். பொறுத்தனியாய் மாதம் நமக்கு வளமையாக கொடுக்குற காணிக்கையும் கொடுக்குறார்கள். அதோடு கூட அடிஷ்னலாக ஆலய கட்டுமானத்துக்காகவும் கொடுக்குற பிள்ளைகள் உண்டு. ஆமேன். இப்படி தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்கள் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட இன்னும் பல லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷில், ஹிந்தியில், கன்னட மொழியில் ஏற்கனவே நாங்கள் சபையை தொடங்கி அவங்கள்ட்ட ஒப்படைத்து விட்டோம். இன்றைக்கும் நம்முடைய பேரில் தான் அந்த சபை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். இனி கர்த்தருக்கு சித்தமானால் புதிய ஆலயத்தில் ஆங்கில மொழியிலும் ஹிந்தி மொழியிலும்
வேறு என்ன மொழியில் நடத்த தேவன் பிரியமாக இருக்கிறாரோ அநேக மொழிகளில் தொடங்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இப்பொழுது நாம் இங்கே தொடங்க முடியாதென்றல்ல, இப்பொழுதும் தொடங்குறதுக்கு ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கு செலவு அதிகமாகிறது. ஒன்று, ரெண்டாவது ஹால் கிடைக்காது ஃப்ரைடேயில். ஸோ நமக்கு சொந்தமாய் அந்த பில்டிங் வந்த பிறகு, அந்த ஹால் வந்த பிறகு கர்த்தர் சித்தத்தை செய்ய தேவன் நமக்கு இன்னும் கிருபை பாராட்டுவார். ஆமென். உங்கள் எல்லாருடைய ஜெபத்திலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து கொடுக்குற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற போது காணிக்கை சேகரிக்கப்படும். ஹல்லேலூயா. எடுத்த காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காகவும் சௌரன் பொன் செல்வன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்குவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக, நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து உம்முடைய பாதத்தின் கீழே வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா, நீர் கொடுத்ததிலிருந்து எடுத்து உமக்கு காணிக்கையாக படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கிட்ட வந்தவங்களை யாரையும் நீர் வெட்கப்பட்டு போக விட்டதே இல்லை ஆண்டவரே. நீர் அப்படியே செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா செய்திக்குள்ளே செல்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். செய்திக்கு ஒரு சிறிய 15-20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. எடுத்துக்கொள்வோம் விரைவாக. மத்தேயு 24:9, சங்கீதம் 22:24. மத்தேயு 24:9, சங்கீதம் 22:24. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சங்கீதம் 22:24.
செபிப்போம். அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் வாசித்த இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தாவே இயேசுப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, உபத்திரவங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த உபத்திரவம் நிறைந்த இந்த நாட்களில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். 2 காரியங்களை பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார். சங்கீதக்காரன் 22-24 சொல்லும்போது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தன் முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டல்னார். ஆமேன். இந்த நாளில் உபவாசத்தோடு வந்திருக்க நாம் செபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய உபத்திரவங்களில் தேவனை நாம் நோக்கி பார்க்கிற போது தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன். நாங்கள் அநேக சாட்டுகளை சொல்லுவோம். என்ன எப்படி என்று சொன்னால், பிரதர் எனக்கு அந்த கஷ்டத்தினால, சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனையால் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியதில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்று அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆமேன். சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு வேலை போய்விடுமோன்ற ஒரு பயம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலை இல்லையேன்ற ஒரு பயம் இருக்கிறது, எத்தனை பேர் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனை தேட முடியாதபடிக்கு, தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடிக்கு இது ஒரு உபத்திரவமாக இன்றைய நாளில் காணப்படுகிறது. ஆமேன். அது ஒரு புறம் இருக்க, எந்த நேரத்தில் மிசைல் வந்து எங்கே விழுமென்று தெரியாது, எந்த நேரத்தில் எந்த பக்கம் செல் வந்து விழுமென்று தெரியாது, எந்த விதத்தில் ட்ரோன்ஸ் வருமென்று தெரியாது. ஆனால் எல்லா உபத்திரவத்திலும் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன். எல்லாராலும் நாங்கள் பகைக்கப்படுவோம். எத்தனை பேர் குடும்பத்தாரால் பயக்கப்பட்டிருக்கிறீங்க? வேறு காரியங்களுக்கு பயக்கிறத பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டபடியால், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறபடியால், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறபடியால் சொந்த குடும்பத்தாலேயே பகைக்கப்படுவீர்கள். அது ஒரு உபத்திரவம் இல்லையா? நிந்திக்கப்படுகிறது. பாருங்க, சங்கீதம் 22:4-8 மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவப்பதிக்கப்பட்டும். அப்போ யாரால் நமக்கு நிந்தனை வருகிறது? மனுஷராலே. அப்போ நம்முடைய குடும்பத்தில் உள்ளது யார்? மனுஷர்கள் இல்லையா? அப்போ மனுஷரால் நமக்கு என்ன வருகிறதாம்? நிந்தனை வருகிறது, அவமதிப்பு வருகிறது. அடுத்து சொல்லப்படுது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை தூக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். ஆமேன். இதுதானுங்க நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தால் உண்டாகிற ஒரு நிந்தை, ஒரு பாடு, கஷ்டம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வருகிறவர்களே நிந்திக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு தெரியும், சில குடும்பங்களில் ஆராதனைக்கு ஆண்டவரை ஆராதிக்க செல்லுகிற குடும்பம், கணவன் ஊழியத்தில் கொஞ்சம் நன்றாக இருந்தால் மனைவிக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நமக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அப்படி நடந்திருக்கிறது. ஆமேன். அதன் நிமித்தம் பிரிவினைகள், கசப்புகள், வெறுப்புகள், வேதனைகள் காணப்படுகிறது. ஆமேன். நீங்கள் கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் எந்த உபத்திரவத்திலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உபத்திரவத்தை கண்டு வீட்டில்
ஊழியத்துக்கு போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, வீட்டில் ஆலயத்து காரியங்கள் செய்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, வீட்டில் அது செய்ய இது செய்ய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடுன்னு சொல்லி நாம் வீட்டுக்கு பின்னாலே போனால் நாங்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள். ஆமேன். தேவன் சில காரியங்களை நமக்கு அனுமதித்தே தேடுவார். அது எதுக்குண்டா நம்மை திடப்படுத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை ஆறுதல் படுத்த சில காரியங்கள் நமக்கு தேவன் அனுமதித்தே தீருவார். ஆமேன். இப்போ கிடக்கிற இந்த நேரத்தில் குறைந்த நேரத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் 7:34 இப்படியாக சொல்லுகிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம். இஸ்ரவேலுடைய அடிமைத்தனத்தில் அவருடைய பெருமூச்சை கேட்டு தேவன் மோசேயை அனுப்பின காரியத்தை இங்கே பவுல் இங்கே அப்போஸ்தலரில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், உபத்திரவத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவருடைய பெருமூச்சை கேட்டு தேவன் அவர்களை விடுவிக்கும்படி என்ன செய்கிறாரு? கண்ணோக்கி பார்க்குறாரு, இறங்குகிறார். ஆமேன். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? உபத்திரவத்தையே சொல்லி கொண்டிருக்கிறோம், உபத்திரவத்தையே பேசி கொண்டிருக்கிறோம், உபத்திரவத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உபத்திரவத்தின் பெருமூச்சை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஜெபிக்கவில்லை, ஆனால் உங்கள் பெருமூச்சு, இந்த பெருமூச்சு எப்படி வரும்? எல்லாம் சோர்ந்து ஒன்றுமில்லையென்று போனோன்னு என்ன செய்ய ஒரு பெருமூச்சு விடுவோமில்ல, அந்த பெருமூச்சியை தேவன் கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமேன். பாருங்கள், நெகேமியாவில் சொல்லப்படுகிறது, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர் கூப்பிடுதலை கேட்டீர். ஆமேன். அப்போ சிறுமைப்பட்ட வேளையில் போக வழி தெரியவில்லை, செங்கடல் தடையாக இருக்குது, 2 பக்கம் மலைகள், பின்னுக்கு பார்வோனுடைய சேனைகள், எந்த வழியுமே இல்லை. சிறுமைப்பட்ட வேளையில் தேவனுடைய கூப்பிடுதலை கேட்டார். ஆமேன். நாங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறோமா? மனுஷரால் கைவிடப்பட்டிருக்கிறோமா? குடும்பத்தாரால் நிந்திக்கப்பட்டிருக்கோமா? பல உபத்திரவங்களுக்குள்ள நாங்கள் வந்தாலும் அதை கேட்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். சங்கீதம் 106 43 45 பார்த்தீங்கன்னா, நான் வசனம் வாசிக்க நான் டைம் கொடுக்காம நானே சொல்லிட்டு போகிறேன், டைம் குறைவாக இருக்கபடி. ஆமேன். அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமங்களினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ. அப்போ இந்த காரியம் எப்படி வருகிறதுன்னு சொன்னால், தங்கள் யோசனையினால் விரோதம் பண்ணி கலகம் பண்ணி தங்கள் அக்கிரமத்தினால சிறுமப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி, அப்போ ஒரு இடுக்கம், நெருக்கப்படுகிற காரியத்தை கண்ணோக்கி என்ன செய்கிறாராம்? அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். நம்முடைய தேவன் பழிக்கு பழி வாங்குகிற தேவன் அல்ல, அவர் நம்மேல் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைந்து தமது மிகுந்த கிருபையினால் மனஸ்தாபப்பட்டு, ஆமென். அப்போ நம்மேல மனஸ்தாபப்பட்டு நம்மை அவர் நோக்கி பார்க்கும்படியாய் நமக்கும் அவருக்கும் உடன்படிக்கையே இருக்கிறது. ஆமேன். என்ன உடன்படிக்கைங்க? நாங்கள் என்ன உடன்படிக்கை செய்திருக்கோம்? ஞான சாணத்தில் உடன்படிக்கை செய்திருக்கோம் இல்லையா? அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவர் நம்முடைய சிறுமிகளை நோக்கி பார்க்க, நம்முடைய இடுக்கத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமேன். 2வது காரியம்,
நோக்கி பார்ப்போமா இருந்தால், இயேசு கிறிஸ்து இப்போ பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஆனால் இங்கே இயேசுப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் 16:33 இப்படியாக சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்தவர் அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்படாதீங்க. என்ன உபத்திரவம் வந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, அவருக்கு வந்த நெருக்கத்தை போல, அவருக்கு வந்த உபத்திரவத்தை போல நமக்கு வராது. ஆமென். ஆனாலும் நம்முடைய உபத்திரவங்களில் தேவன் நம்மை திடப்படுத்துகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். ஆமென். அவர் சொல்லவில்லை உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவமே இருக்காது, நான் எல்லா உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்காரா? என்னங்க இங்கே யாருக்குமே சத்தமே வேறு இல்லைன்னு சந்தேகமாக கிடக்கு. இங்கே முன்னுக்கு இருக்கிற யாருமே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. பேசுங்க. சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆமே. அப்போ அந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னா அது உண்டு தான். இன்றைக்கி நாம் இருக்கிற மத்திய கிழக்கு தேசத்தில் இவ்வளோ நாளும் யுத்தம் பெருமண்டு எத்தனை பேர் நினைச்சு பார்த்துருப்பீங்க? சிந்திச்சு இருக்கிறீங்களா? இல்லை நமக்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது சிந்திச்சு பார்த்துருக்காங்களா? இல்லவே இல்லை. ஆமேன். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கார் இந்த உபத்திரவம் உண்டு. ஆமேன். ஆனால் அதில் திடன் கொள்ளும்படியாய் அவர் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். யோவான் 1 யோவான் 4:4 சொல்லும்போது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள எழுப்பும்படியாய் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கார். ஆமேன். இன்றைக்கு உபத்திரமாக வேலை இல்லாத பிரச்சனை, வேலை போய்விடும் என்ற பிரச்சனை, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்க முடியவில்லை, குடும்பத்தை விட்டு வந்து பிரச்சனை, குடும்பம் அங்கே எப்படி இருக்கின்ற பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மேலதிகாரியோட பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். ஆனாலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். அதனால தான் நான் இந்த கம்பெனியில் 27 வருடமாக இருக்கேன். ஆமேன். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த 27 வருடமும் இந்த கம்பெனியில் வந்து எத்தனையோ பேர் போய்விட்டாங்க. இன்றைக்கும் கூட ஒருவரை டெர்மினேட் பண்ணிக்காங்க. நான் சொல்லுவேன், கேட்பாங்க, எப்படி இந்த மேனேஜரோட இருக்கிறான்னு கேட்பாங்க. தேவனுடைய பலத்தில் இருக்கிறாமே. எல்லாருக்கும் அதுதான் சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் சரி, என் பலத்தில் நான் இருக்கவே இல்லை, என் தேவனுடைய பலத்தில் இருக்கிறேன். ஆமேன். சிந்தித்து பாருங்கள், ஒரு பொல்லாதவனுக்கு கீழே 27 வருடங்களுக்கு கடந்து வர தேவன் எப்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமேன். நீங்கள் நினைக்கிறீங்க உபத்திரவம் இல்லையண்டா? ஒவ்வொரு நாளும் உபத்திரவம், ஒவ்வொரு நாளும் நெருக்கம், தேவையில்லாததுக்கெல்லாம் பழி சொல்லப்படும், தேவையில்லாததுக்கெல்லாம் திட்டு விடும், தேவையில்லாததுக்கெல்லாம் எவ்வளவோ காரியங்கள் வரும். யார் இப்போ என்ன பிரச்சனை செய்தாலும் என் தலைக்கு தான் வரும். இப்படி அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய பலத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிற போது, ஆண்டவரே என் பலத்தில் இல்லையா, இதில் இருக்க இல்லையாப்பா, நீங்கள் பலன் கொடுக்குறீங்க, நான் இருக்கிறேன், ஒப்பு கொடுக்குற போது அவர் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தல்ல 7:14 அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உபத்திரத்திலேருந்து வந்தவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே தெரிந்த காரியம். நீங்கள் வீட்டில் போய் அந்த பகுதியை பார்த்து கொள்ளுங்க. ஆமேன். எப்படியா? இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால்
இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தை சேவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அது கங்கால சொல்லப்படுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மேல் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம்! ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை. ஆமென். யாரும் சொல்லக்கூடாது கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் 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 மட்டுமென்று சிந்திக்காதீங்க. இன்றைக்கு அநேக போதனைகள் ஆசீர்வாதம் மட்டும்தான், தவறான போதனை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியால் உபத்திரவம் உண்டு. ஆகவே இந்த உபத்திரவ காலத்தில் மூன்றாவது காரியம், பவுல் அங்கே சில காரியங்களை சொல்லுகிறார், நாம் பார்ப்போம். ஆமென். பவுல் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4, 5, 6 சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிகள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே ஆறுதல் செய்கிறார். ஆமேன். பவுலுடைய ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம். ஆமேன். அவர் எத்தனை முறை உபத்திரவப்பட்டார்? 39 முறையா? 39 முறை இல்லையா? 40 முறை. ஆமாம், 40 முறை அவருடைய ஊழியத்தில் அவர் உபத்திரவப்பட்டார். ஆமேன். அப்படி அவர் உபத்திரவப்பட்டதினால அவர் உபத்திரவங்களில் உள்ளவருக்கு என்ன செய்கிறாராம்? ஆறுதல் செய்கிறவராக. அடுத்த வசனத்தை போடுங்க ப்ரோ, 5வது வசனம். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்குள்ள ஆறுதலும் பெருகிறது. ஆமேன். அவர் பாடுபட்டதுனால பாடுபடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ கிறிஸ்தவராக இருந்தால் ஒன்லி ஆசீர்வாதம். அதை குறித்து தான் இங்கே பேசுவாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான், உபத்திரவம் கிடையாது. ஆமேன். தவறான போதனை. ஆமேன். உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவத்தில் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். 6வது வசனத்தை போடுங்க ப்ரோ. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்புக்கு ஏதுவாகுது. ஆமேன். ஆறுதல் மட்டுமல்ல, அதோடு கூட நம்ம ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறதாம்? பலன் செய்கிறதாம். ஆமேன். பாடுபட வேண்டும், அந்த பாடுபட்டு சகிக்க வேண்டும். ஆமேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். பொறுமையாக இருக்க வேண்டும். உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? அவசரப்பட்டு விடுகிறோம் சில இடங்கள் இல்லையா? அவசரத்தில் என்ன செய்கிறோம்? தேவையில்லாததை பேசி விடுகிறோம், தேவையில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். ஏன்னா அந்த உபத்திரவங்கள் தாங்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பொறுமையாய் சகித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் பாடுகள் கஷ்டங்கள் வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல சோதிக்கணும், இந்த பாட்டுக்கு இந்த உபத்திரவத்துக்கு நான் என்ன தவறு செய்தேன்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நான் என்ன செய்தேன்? நம்மை ஆராய்ந்து பார்க்குற அந்த அனுபவம் வர வேண்டும். அப்படி வரும்போது அந்த பொறுமையும் சகிப்பும் தானாகவே வந்துவிடும். ஆமே.
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பேதுரு 2:19-20 சொல்லப்படுகிறது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும், அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். அப்போ குற்றம் செய்து தேவனுக்கு நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லி தேவன் விரும்பாத ஒரு குற்றத்தை செய்து போட்டு அதனால் வருகிற பாடு உபத்திரவத்தை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு எந்த கீர்த்தியுமே இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதன் நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அதை பொறுமையாய் சகிக்கும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறார். ஆமென். லூக்காயில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த காரியம், இவைகளெல்லாம் லூக்கா 21:12-13 என்ன சொல்லப்படுகிறது, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சிக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். சாட்சி ஆவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்போ நாம் சாட்சியாக நிற்கிறதற்கு, அப்போ உபத்திரவத்தினால நம் சாட்சியாய் பிரதிபலிக்கும்படியாய் ஆகிறதற்கு அந்த உபத்திரவம் நம்மை வழி நடத்தும். ஆமென். சில உபத்திரவங்களில் நாம் கடந்து வருகிற போது தான் சிஸ்டர் சொல்லுவாங்க, அந்த வேதனையில் அவங்க பட்ட கஷ்டத்தினால, அந்த 8 மாதம் அவங்க பட்ட கஷ்டத்தினால வேதனைப்படுகிறவர்களுக்கு அவங்க இன்னும் அதிகமாய் கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் அவர்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கார். ஆமென். அப்போ அவங்க உபத்திரவப்பட்டதுனால என்னத்தை கற்றுக்கொண்டாங்க? ஒரு பிரமாணத்தை கற்றுக்கொண்டாங்க. ஆமென். அப்போ உபத்திரவம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். நான் நேரம் ஆகிறது, ஆகவே இதோடு முடித்துக்கொள்வோம். நாம் செபிப்போம். ஒரு கொஞ்சம் தான் நான் நிறைய ஆயத்தப்படுத்தினேன், டைம் இல்லாததுனால இதோடு நிப்பாட்டி கொள்கிறேன். அப்போ 3 விதமான காரியம். பழைய ஏற்பாட்டில் உபத்திரவங்களை தேவன் எப்படி பார்த்தார்? இயேசு கிறிஸ்து உபத்திரவம் உண்டென்று சொல்லி அதில் அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். பவுல் இந்த உபத்திரவப்பட்டதினால பொறுமையை சகித்து கொள்ளும்படியாய் நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். ஆமென். பொறுமையை சகித்து கொள்ளுகிற போது நம் சாட்சியாய் இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இன்றைய நாளில் இந்த உபவாச வேளையில் கர்த்தாவே, நாங்கள் பார்த்த இந்த சிறிய ஆண்டவரே இந்த தியானத்தை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் கூப்பிடுதலை, எங்கள் கூக்குரலை, எங்கள் பெருமூச்சுகளை கேட்டு நாங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற நேரங்களில் எங்கள் செபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் ஆண்டவரே உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டன தேவன். ஆண்டவரே, இந்த நாளும் அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாங்கள் கடந்து வந்தாலும் தேவன் எங்களுக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பலனடையும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் அப்பா தகப்பனே உம்மையே அண்டிக் கொள்ளும்படியாய், எந்த உபத்திரவத்திலும் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளும்படியாய், உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் கூடி வந்து இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறவும், நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கவும்
உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளின் தகப்பனே, இந்த வேளையில் கர்த்தாவே விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்காக சபையில் இருந்து பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் நேரங்களை ஏற்படுத்தி ஆகாரத்தை செய்து வந்துருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எவ்வளவோ வேலைப்பளுகள் மத்தியிலும் இது ஒரு ஊழியமாக இந்நாள் வரைக்கும் செய்து வருகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்த எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆண்டவரே எங்கள் கண்ணீரையெல்லாம் நீர் நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களை சந்தோஷத்தினாலும் ஆறுதலினாலும் நீங்கள் நிரப்பி ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்தரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்தரி, கர்த்தர் சகல வாரங்களையும் மறவாதையும். ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக இன்றைய நாளும் உபத்திரவங்கள் மத்தியிலும் கர்த்தருக்காக பொறுமையாய் சகித்து வாழுகிற பிள்ளைகளுக்காகவும் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா.